ஸோ நாங்கள் நடத்துகிற கோஷாலாவில் வந்து ஒரு 103 மாடு இருக்குது. இந்த 103ல் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாடு பால் கறக்கும். பாக்கி எல்லாமே கறவை நின்று போன பசு மாடுகள். இதெல்லாம் வந்து கறவை நின்று போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து ஒன்றும் வருமானம் இல்லை. திருப்பி இதே மாதிரி தான் ஓல்டேஜ் ஹோம் மாதிரி தான் இதுவுமே. வயசாகிடுச்சு, அதனால் இதில் வருமானம் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாடு தேவையில்லைன்ற மாதிரி நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாடுகள் நமக்கு வந்து மாட்டினுடைய சாணம் கிடைக்கிறது, கோமியம் கிடைக்கிறது. ஸோ நம்மாழ்வார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இயற்கை விஞ்ஞானி சேவாலயாவுடைய கமிட்டியில் இருந்தார். அவருடைய கடைசி காலம் வரைக்கும் சேவாலயா கூட அவர் இருந்தார். பல முறை அங்கே வந்திருக்கிறார். வந்து அவர் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு என்ன பண்ணணும்னு சொல்லி. இதை வச்சு நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். கோமியம் வச்சு நம்ம வந்து பூச்சி விரட்டி, பூச்சி கொல்லி கிடையாது, பூச்சியை கொல்றது கிடையாது, பூச்சி விரட்டி விட்டுறோம். அந்த மாதிரி பூச்சி விரட்டி தயாரிக்கலாம். இன்னும் பல பொருட்கள் தயார் பண்ணலாம். இதெல்லாம் நம்மாழ்வார் சொல்லிக் கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நாங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதை ரெடி பண்ணி நம்ம பண்ணோம்னாக்கா அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அங்கே பண்ண முடியும். நம்ம வந்து உரம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய வாழை, தென்னை, கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் நிறைய போட்டு வச்சுருக்கோம். பப்பாளி பழம் நிறைய வருது. இந்த மாதிரி வந்து நம்ம அங்கே வச்சுருக்கும்போது அதற்கான உரம், அதற்கான பூச்சி விரட்டி இதெல்லாமே வந்து இலவசமாக நமக்கு மாட்டுக்கிட்டேருந்து எல்லாம் கிடச்சிடுது. அதனால் வந்து அந்த மாடு ஏதோ ஃப்ரீயாக தீவனம் சாப்பிட்டு போயிடுச்சு, பால் கொடுக்கல, அது மாதிரி கிடையாது. அதை விட பாலுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு அது வந்து நமக்கு வந்து இந்த உரத்தில் அது கொடுத்துருது. நம்ம வந்து அது பயோகேஸ் பிளான்ட் போட்டிருக்கோம். அதுலேருந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு நம்மளுடைய கேஸ் தேவைக்கு ஒரு பாதி கேஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து மாட்டுக்கிட்டேருந்து கேஸ் வந்துடுது. அந்த பயோகேஸ் பிளான்ட்லேருந்து கேஸ் வந்துடுது. அந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கிறோம். ஸோ இது நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்து கோ பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வராங்க. கோ தானம் பண்ணுறது அப்படின்னு அவங்கவுங்க வீட்டில் பெரியவங்க யாராவது தவறிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க நினைவாக ஒரு பசுமாடை வாங்கி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த கோதானம் பண்ணுறது அந்த மாதிரி வராங்க. பல இடங்களில் வந்து கறவை நின்று போன மாடு இருக்குது, இது வந்து கசாப்பு கடைக்கு போயிட்டுருக்கு, அதை பிடிச்சி நிறுத்தியிருக்கோம், வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போய் ரெஸ்கியூ பண்ணியும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி மாடுகளும் வந்திருக்கு. இந்த கோதானம் பண்ணக்கூடிய மாடுகள் வந்து பால் கறக்கக்கூடிய மாடுகளாக அதை கொடுப்பாங்க. அது நம்மளுடைய குழந்தைங்க, தாத்தா பாட்டிங்க, அங்கே இருக்க ஸ்டாஃபு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1400 பேருக்கு சாப்பாடு ஆகுது அங்கே. ஸோ அவ்வளோ பேருக்கு பாலும் தேவைப்படுது. அந்த பாலுக்கும் அது பயன்படும். அந்த மாதிரி பல வகையான பயன்கள் நமக்கு நிச்சயமாக இந்த கோமாதா மூலமாக கிடைக்குது.